நாம் தமிழர் கட்சியில் நீண்ட காலம் இருந்த காளியம்மாள் சமீபத்தில் கட்சியிலிருந்து வெளியேறினார். ஆனால் சமீபத்தில் அவர் மீண்டும் கட்சியில் இணைவேன், விரைவில் அறிவிப்பேன் என்று ஒரு ஹிண்ட் வழங்கியதால் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது. அவரது அடுத்த நடவடிக்கை என்ன என்பது பற்றியும் பல விவாதங்கள் கிளம்பி உள்ளது. நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா இன்னும் கூட எந்தவித கட்சியிலும் நீங்க இணையாம இருக்கீங்க. நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்காம இருக்கீங்க. எந்த கட்சியில மேம் இணைவதா ஒரு ஐடியா இருக்கு உங்களுக்கு? இதுலேருந்து விலகி வந்துட்டேன். அதுக்காக அதை விமர்சனம் பண்ணணும்னு ஒன்றும் இல்லை. இன்னொன்று இன்னொரு கட்சியில இணையணும் அப்படிங்கிறதான தேடுதலும் போயிட்டு தான் இருக்கு. கூடிய விரைவில் அறிவிச்சு. நாம் தமிழர் கட்சியில் நீண்ட காலம் இருந்த காளியம்மாள் சில மாதங்களுக்கு முன்பு அந்த கட்சியை விட்டு வெளியேறினார். அந்த நேரத்தில் அரசியல் வட்டாரம் பெரும் அதிர்ச்சி அடைந்தது. ஏன் அவர் வெளியேறினார், அடுத்து அவர் எங்கு செல்ல போகிறார் என்ற கேள்விகள் ஊடகங்களிலும் பொதுமக்களிடமும் எழுந்தன. அவரின் அடுத்த அரசியல் நகர்வை அனைவரும் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். இந்த நிலையில் சமீபத்தில் காளியம்மாள் கூறிய ஒரு கூற்று மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவர் வெளிப்படையாக சொன்னார், மீண்டும் கட்சியில் இணைவேன், விரைவில் அறிவிப்பேன். இந்த வார்த்தை வந்தவுடன் அரசியல் வட்டாரம் உறைந்து போனது. அவரது இந்த ஹிண்ட் காரணமாக அவர் மீண்டும் நாம் தமிழர் கட்சியில் சேரப்போகிறாரா என்ற கேள்வி அனைவரது மனதிலும் எழுந்தது. ஆனால் நம்பகமான தகவலின்படி அவர் நாம் தமிழர் கட்சியில் திரும்ப சேரவில்லை எனவும் வேறு ஒரு அரசியல் கட்சியில் இணைய ஆலோசனைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன எனவும் கூறப்படுகிறது. அந்த கட்சியின் பெயர் குறித்து பல ஊடகங்கள் வட்டாரங்களில் பரவி வருகின்றன. சிலர் அவர் பெரிய கட்சியில் இணைய போகிறார் என்று கூறுகின்றனர். மற்றோர் இன்னும் அவர் ஆலோசனை நிலையில்தான் உள்ளார் என தகவல்கள் வெளியிடுகின்றனர். ஆனால் இதுவரை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வராததால் அனைவரும் ஆவலுடன் அவரது முடிவை காத்திருக்கின்றனர். இங்கே ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கத்தக்கது. காளியம்மாள் கட்சி விட்டு வெளியேறிய பின்னரும் நாம் தமிழர் கட்சி மற்றும் சீமான் குறித்து எந்தவிதமான விமர்சனமும் அவர் இதுவரை வெளியிடவில்லை. பொதுவாக கட்சியை விட்டு வெளியேறும் அரசியல் தலைவர்கள் அந்த கட்சியையும் அதன் தலைவரையும் விமர்சிப்பது வழக்கம். ஆனால் காளியம்மாள் அப்படி எதுவும் செய்யாமல் அமைதியாக இருந்து வருகிறார். இதனால் இன்னும் ஒருவேளை அவர் மீண்டும் நாம் தமிழர் கட்சியில் இணைய வாய்ப்பு இருக்கலாம் என அரசியல் வட்டாரத்தில் சிலர் கருதுகின்றனர். மாறாக சிலர் இது ஒரு அரசியல் யுக்தி மட்டுமே, அவர் வேறு ஒரு கட்சியில் சேரப்போகிறார் என்றும் வாதிடுகின்றனர். எதுவாக இருந்தாலும் காளியம்மாளின் அடுத்த அரசியல் நகர்வு குறித்து தற்போது மிகுந்த ஆர்வமும் பரபரப்பும் நிலவி வருகிறது. அவரின் முடிவு அரசியல் களத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர் எங்கு செல்ல போகிறார், எப்போது அறிவிக்கப் போகிறார், இந்த கேள்விகளுக்கான பதிலை அரசியல் வட்டாரம் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறது.